நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தொலைக்காட்சி நண்பர்களையும், பத்திரிகை நண்பர்களையும், யூடியூப் சேனல் நண்பர்களையும் மற்றும் ஏனைய துறை சார்ந்த அனைவரையும் பூங்கா குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல் போராடி இந்த அளவிற்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அது எனது நண்பர், எனது சகோதரர் திரு KP தனசேகர் அவர்களுக்கு எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னையும் முதலாக திரையிலேயே காட்டியமைக்காக அன்பு அண்ணன் சகோதரர் KP தனசேகரை என்றும் மகிழ்ச்சியோடு நான் எங்கள் குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதில் ஒரு வெங்கட் என்ற கேரக்டரில் நடித்துள்ளேன். என்னை முதலாக படமாக்கிய அன்பு அண்ணன் திரு ஆகஸ்ட் அசோக் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முதலாக மேக்கப் போட்ட திரு ராவ் அவர்களையும், என்னை முதலாக டப்பிங் பேச வச்ச திரு ராஜன் இன்ஜினியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து திரை கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக கடமைப்பட்டுள்ளேன். சார் அவங்க ஒரு 4 ஆண்டுகளாக எனது நண்பர், எனது அன்பு தம்பி திரு மணிகண்டன் அவர்கள் மூலமாக சார் எனக்கு 4 ஆண்டுகளாக கூட பிறந்த சகோதரன் போல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பயணமே இந்த பூங்கா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூங்கா படம் ஆரம்பத்தில் சிறு சிறு இடையூறுக்கு பின் தொடர்ந்து இதுவரைக்கும் வந்திருக்கனால் மீண்டும் அதைத்தான் கூறுவேன். மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள் தான் காரணம். அதற்கு இடையிலே மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராமு அவர்கள் நாங்கள்லாம் கீழே நின்று இருக்கும்போது அப்படி தூக்கி கையை தூக்கி மேலே இழுத்து விட்டார். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் பூங்கா நிறைய வாழ்வியல் கதைகளை பார்த்துருக்கோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட் கதைகளை பார்த்துருக்கோம். இந்த 4 நண்பர்கள், 2 காதலர்கள், இதற்குள் ஒரு வில்லன். இதை எப்படி சொல்வது? பொதுமக்கள் எப்படி இதை புரிந்து கொள்கிறார்கள்? ரோட்டில் 2 பேர் நடந்துட்டு போனாவே அது யாரும் நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு ஆண் ஒரு பெண் நடந்துட்டு போனாவே அது அக்கா தங்கையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளோம். அதுதான் இந்த கதை. இந்த கதை மிக அருமையாக சொல்லியிருக்கார். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக அருமையாக சொல்லியிருப்பார் நமது டைரக்டர் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது மட்டும் இல்லாமல் எங்களது பூங்கா திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரம் கடமைப்பட்டுள்ளேன். நான் சொல்ல மறந்துட்டேன். எனது முதல் கதாநாயகர் அன்புக்குரிய தம்பி சார் கோச்சுக்கிறார். அவரு நீ தம்பி அப்படின்றாரு, இருந்தாலும் சொல்றேன், அன்பு தம்பி கௌசிக் சார் அவர்கள். அதேபோல் என் முதல் கதாநாயகி திரு ஆரா அவர்கள். அவர் ஜோடி. அதுக்கப்புறம் சசி சார் அவர்கள், பிராணா அவர்கள் மற்றும் ஏனைய கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் அன்போடு நாங்கள் சார் என்று சொல்லக்கூடிய திரு வரன் சார் அவர்கள்
அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே ஏன்னா எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கார் வரன் சார் அவர்கள், அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியோடு நான் கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடத்தி நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. அப்போ நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். இந்த வாய்ப்பு அளித்த ஆமாம் இல்லை நன்றி இல்லை சாரு நிறைய சொல்ல மறந்துட்டு நான். ஆமாம், எங்களது படத்திற்கு மிக அருமையாக இசையமைத்து கொடுத்த திரு விக்கி அகமது அவர்களையும் எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் திரு எடிட் செய்தவர்கள் மற்றும் நிறைய பேர் எனக்கு தெரியல, ஆமாம் அதனால் பேர் சொல்ல மன்னித்துக் கொள்ளவும். அனைவரையும் எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் ராமு சார் அவர்களே, பூங்கா ராமு அவர்களே வணக்கம். ஓகே, எல்லா பக்கம் மேற்படி சொல்லணும்னா எனக்கு இந்த சான்ஸ் தந்த நம்ம தனா சார், அப்புறம் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்க மணிகண்டன் சார், இவங்க 2 பேர் தான் எனக்கு எப்போவுமே ஃபாலோ பண்ணிவிட்டு டேரக்டர் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவருக்கு ஈக்குவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்றது மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அது நான் இவர்கிட்ட பார்த்தேன் இந்த ஃபர்ஸ்ட் மூவியில். இவருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும். அண்ட் தனசேகர் சார், அவர் என்னை நம்பி இந்த படத்தை தந்தாங்க. எனக்கு என்ன ஹெல்ப்போ பேஷன்ஸாக நான் சாங் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட அதை வாங்கி நீ சாங் லேட்டாக கொடுத்தாலும் நல்லா தந்திருக்கப்பான்னு அப்ரிஷியேட் பண்ணுற ஆள். ஸோ இதை தாண்டி என்னோடய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே உங்களுடைய சப்போர்ட் மூலமா இந்த படத்தை எங்கே கொண்டு போகணும் உங்களுக்கு கொண்டு போங்க, தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்கார், ரொம்ப நன்றி சார். அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார், நட்டி சார் ஹீரோவாக வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது. இதுக்கு இன்னும் மேல்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட். லைக் இந்த ஷூட் ஆரம்பிக்கும் போது Day 1 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து இந்த படம் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தா எங்கள் டைரக்டர் மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், எல்லாருமே புதுமுகங்கள், அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நாங்கள் தினம் யோசிக்கும் இது அடுத்த கடை மூவ் ஆகுமா, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வரும். பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வந்ததுக்குன்னா அது டேரக்டர் சார், அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கதை. ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சாக இருக்குது, தினம் நம்ம என்னென்ன நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை. இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக போயிருக்கு. ஸோ இன்றைக்கி மீடியா மோகம் வந்து எல்லாரும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்தது
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்னோட ரோலை நல்லா பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சீஃப் கெஸ்ட், ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் அங்கே முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல இருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், அது போர் அடித்தோம் எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க. வாய் வழியாக வெளியே வரனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க. யா, அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா, நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காலம் கடந்தும் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக எங்கள் அண்ணன் ஜாக்குவர் தங்கம் சார். அவர் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்தே வந்து நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஃபைட் மாஸ்டர், நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜாவா சுந்தரேசன், அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன். நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வளம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் பார்த்தேன், ஹீரோவை பார்த்தேன், ஹீரோயினை பார்த்தேன், வில்லன் எல்லாருமே உயரமாக இருக்காங்க. இந்த படமும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து நிறையா நான் வந்து இந்த படங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சியை தூக்கி உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷம் நான் நிறைய இடங்களை பார்த்துக்கல, இங்கே பார்க்குறேன். அந்த தயாரிப்பாளருக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம். இதையெல்லாம் வந்து ஒரு முறையாக கொண்டு போகிறது வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு இப்போ தான் அறிமுகம். பட் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜார் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக இழுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். சினிமா மட்டும்தாங்க, இறந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படுதுன்னா அது சினிமா மட்டும்தாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு. கர்வமாக கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த பூங்கா, இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நிறைய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். பூங்கா வந்து பறவைகள் சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது, நிறைய வந்து மனிதர்கள் சங்கமிக்கிற இடம். வித்தியாச மனிதர்கள், வித்தியாசமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்து இருக்கிற ஒரு உலாவர இடம் தான் வந்து பூங்கா. நிச்சயமாக இந்த பூங்காலேயும் வந்து
கதை அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக் ட்ராப் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும். இந்த மேடை எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த யூனிட்டுக்காக எடுத்துக்கிறேன். போன 2ஆம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்கக்கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பு முத்தங்களும். அவருக்கு அதாவது பேரை மாற்றினது அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஒரு ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையிலுமே பேரை வச்ச ராசி பாருங்கள். இது வரைக்கும் ஒரு படத்தில் நடித்தேன், இதுக்கு நடிகனாக போய் பேசியிருக்கேன், நண்பனாக போய் பேசியிருக்கேன். ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்ட்டாகவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார், அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். ஜாக்குவார் தங்கம் சார், அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார். என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன். 73 அப்படின்னாரு. 73 வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணால் அப்போ நம்மலாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறினதுக்கப்புறம் தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோ பெட்டியில் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக ஒரு 250-300 வருஷம் வாழ்வேன் தம்பி அப்படின்னு. 250-300 ஏன்னா ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டுருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடித்த விழாவுக்கும் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்திருக்கார். ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கிற இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இன்றைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டிட்டு இருந்தேன். இவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன். அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்து இன்னும் 2 பேர்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி திரையுலகத்தையே வாழ வச்சிட்ருக்காங்க சார். அது அவங்களோட பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பெரிய படங்கள் 10-15 தான் ஒரு வருஷத்துக்கு வருது. மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்ருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோகன் டீம் அதுக்கு மாட்டணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. கூட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்குது. அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது. எத்தனை பேர் ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் 40 பேர். எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒய்டு தான். வடபழனியில் கேமரா வச்சாருன்னா அவன் போரூரில் தான் ஆட்கள் நிற்பாங்க கூட. அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து இயக்குனர் தனசேகர் சார். இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம். ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில. பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் சார் இவர் தான் டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே வேர்த்து சொட்ட வர்றாரு சார். அவர் விழாவுக்கே வேர்த்து சொட்டியிருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே சிந்திருப்பார் போல இருக்கு அவருக்கு. அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தார். ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக், பிரணா, சசி அத்தனை பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது. இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த டயத்தில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாம் ஜென்ரலாக இந்த சில நேரத்தில் சின்ன படம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு என்றைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்க மைண்டில். என்னென்னா
அவர் வந்து ராமராஜன் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், முரளி சார் படம், யாரை பற்றியும் கவலை இல்லை. என் இசை என் படத்தில் பிரமாதமாக இருக்கணும், அது யார் வேணால் நடிச்சிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார். அது மாதிரி இந்த படத்தில் பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம், ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அந்தந்த படத்தில் உங்களோட பெஸ்ட்டு உழைப்பை போட்டணும். அது வந்து நடிகர்லேருந்து சொல்ல, கேமராமேன்லேருந்து டிசைனர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும், கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது. அதனால் நல்லா உழைங்க. ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பார், டைரக்டர் நல்லா இருப்பாங்க, அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். ஸோ சின்சியராக உழைப்போம், சிறப்பான விஷயங்களை அடைவோம். பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்து. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிறுவனர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் நண்பர்களுக்கும் கரங்கோப்பி சிறந்தாழ்த்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு பெருமைப்படுறேன். பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே படம் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது அது பெரிய படம், பிரம்மாண்டமான படம், ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நான் வந்த உடனே பார்த்தா பட்டு வேட்டி கேட்டிருந்தேன், நான் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன். என்ன சார் விருதாக மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அந்த அளவு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், பிரம்மாண்டமாக தெரியுங்க சார். உண்மையிலே கௌசிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க. இப்போவுமே பெரிய இடத்துல தான் இருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. கௌசியெல்லாம் கூட வச்சுக்கோங்க, நல்ல நடிகர், நல்ல நம்பிக்கையான நண்பர், அதை வச்சுக்கோங்க. தயாரிப்பாளர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. வேட்டையாடினவர் முதல்ல வந்தவர் பேசுகிறவர் வேட்டையாடிட்டு போயிட்டார், பின்னாடி வந்தவர் அப்படி கூட இருந்து அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றி கலந்து வணக்கம் சொல்லிட்டு பாரு. சிங்கங்கள், பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன், மிக பிரமாதமான இசையமைச்சிருந்தார். பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னாரு, நம்பவே முடியல, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமல்ல பல வெற்றி படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர், நல்ல மனிதர், கடவுளுக்கு நிகரான அந்த மனிதர் வந்திருக்காரு. உண்மையில் அவரை நம்ம பாராட்டுறதா இருக்குது. ஜாவானாலே ஜேஏ ஜா விஏ வா, வெற்றி எனக்கு வா நீ கூப்பிட்ற மாதிரி ஜாவானி பேர் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டே ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும். எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். பின்னாடி கழுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் இங்கே ஆசைப்பட்டீங்க, அந்த பேரை நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்கள் சித்தர் மூலியமாக கேட்டுக்கிறேன். உண்மையிலே வாழ்த்துக்கள். கௌசிக் ஹீரோ, உண்மையிலே ஒரு அற்புதமான பையன். அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சண்டையாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடிருக்க பாருங்க, நினச்சி பார்த்தா கூட ஆட முடியாது, அந்த அளவு பவர்ஃபுல் டான்ஸ், அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங், எந்த இடத்துலையும் சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார் கோபால் அப்படின்ட்டு. அப்போல்லாம் அவர் பிறக்கலை, கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் பிறந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஹைட்டுக்கு வந்துட்டார். சரி, என்னோட ஹைட்டு மேலே வந்துட்டார். வாழ்த்துக்கள். வில்லனாக நடிச்சிருக்காரு. 7 அடி இருப்பார் போல் இருக்கு. சால்வை போடவே முடியாது, ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு. உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் நடைப்புலேயே அந்த வேலையை உயர்ந்து உலகத்தில் திரையுலகிலே அப்படி உயரணும் மனமாற வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ அவருக்கு சால்வே போடலாமா? வாங்க சார், போடுங்க. பிஆர்ஓக்கு இது வரைக்கும் போடல, அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் சார். போங்க, முன்னாடி வாங்க. ஒரு திண்டுக்கல் மணிகண்டன் டைரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க, வில்ல நடிகர் எல்லாரும் பாராட்டினாங்க. அவருக்கும் ஒரு கைத்தட்டல, ஆனால் நாளை ஹீரோ. உண்மையிலே அவர்கிட்ட அந்த அன்பு பாசம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 1000 டைரக்டர் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ அனுபவம். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளெல்லாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க.
திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலிமா சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமாக இருக்கிறவங்க சண்டையை யாரும் தராமல் திருப்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சங்கர் சங்கர் இதயக்கண்ணி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டுவனில் சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை குங்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனேன்னா இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு டாப், அந்த அளவுக்கு பயிற்சி, முயற்சி, வெற்றி, ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க, தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போவுமே 4 வயசில் 5 வயசுல அப்படியே இருந்தேன். அப்புறம் எங்கள் வாத்தியார் தட்சாமூர்த்தி ஆச்சாரியர், அவர் சிலம்பத்தில் செடி குச்சி வரம்பு கலையில் பல கலையில் வல்லவர் சித்தர். இப்போ தான் 118 வயசில் இப்போ தான் சமாதி ஆனார். அவர்கிட்ட இருந்து நிறைய யோக கலையும் வரம்பு கலைகளை நிறைய கலை கற்றுக்கும். அவரும் நியாயத்தை பற்றி சொன்னார். புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் என்கிட்ட நியாயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது, உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன். என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் தூக்கி தூர போட்டுருவேன். ஏன்னா விஸ்வாமித்திர மாதிரி நான் ஏதோ மன்னிச்சிட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரி ஆள். இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதில் வந்து எக்ஸசைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு, அந்த ஒரு அக்கா எழுதினாங்க பாட்டு. அக்கா தானே? எங்கே அந்த அக்கா? ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அக்கா எழுந்திக்கிற மணி நேரம் ஜோக்காருங்க தான் எக்ஸசைஸ் பண்ணோம் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதை உயிர் ஊட்டினவர் கௌசிக் தம்பி. அது மாதிரி சண்டை பயிற்சியே முருகன், எஸ்ஆர் முருகன் வந்திருக்காருல்ல, அவர் வாங்க தம்பி, அவருக்கு ஒரு சால்வை போடுங்க சார். அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார். சன்மேன், சன் மாஸ்டர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர், யார்கிட்ட அதிர்ந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர், என்னோட மாணவர். இதில் எல்லாருமே நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து ஜாவா சார் சொன்னபோது சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோன்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் உழைப்பு மட்டும் தான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன். கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் போய் உட்காந்துருக்க மாட்டேன். நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் தான் குள்ளமாக இருப்பேன். என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த்லேருந்து என்டிஆர், அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோட ஃபைட்டு பிடிக்கும் அவருக்கு. நான் செய்கிற ஸ்டைலில் பண்ணுவாங்க. என்டிஆர் நான் இருந்தால் தான் ஃபைட் பண்ணுவேன் பாரு. ஏன்னா என்னோடய ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன், சுருள் சுற்றுறது, சலமை சுற்றுறதுலாம். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன நீ போய் உட்காந்துடல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அத்தனையும் சொல்கிற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் வருவீங்க. எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சோன்னா யாருக்கும் தோல்விங்கிறதே இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி வரணும். நான் வாழ்வது இல்லை, நாமே வாழ்ந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உலகத்திலே வந்து இந்தியனாக பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் என்னென்னா சண்டை போடுவாங்க. நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுலேயும் தமிழனாக பிறந்தால் அது தெய்வ பிறப்பு. தமிழனாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வ பிறப்பு. இன்றைக்கி சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே நாடு இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, நன்றி, ஜெய்ஹிந்த். கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது திரு பாலசுப்ரமணியம் அண்ட் ராமண்ணன். 2 பேருமே எனக்கு கடவுளாக தான் தெரிகிறாங்க. கடவுள் வந்து நேராக வர மாட்டார். சில நேரத்தில் படங்கள் நடக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அந்த படம் எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்போ 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரில் வந்து ராமண்ணனும் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் என்றென்று கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஹீரோ கௌசிக் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எந்த நேரத்துலையுமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு.
அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சசி அவன் அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் பார்ப்பார் அப்படியே, சார் என்ன சார் நடக்கும் சார் நடக்கும் சார்னு. ஆனால் அவரே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவனை ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது சொல்லுவார், பரவாயில்ல சார் எப்படி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றது. அப்போ தான் எனக்கு பரவாயில்ல நம்ம கொண்டு வந்துருக்க போகிறேன். நான் கொண்டு வரல, இறைவன் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமாக வர முடியாது, இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அப்படி தான் நினச்சிருக்கேன். இந்த படம் ரிலீஸுக்கும் அதெல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் நடக்கவே நடக்காதுன்ற ப்ராஜெக்ட் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இறைவன். ஸோ அதை ரிலீஸ் பண்ணி விட மாட்டானா, அதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு நல்ல வழி கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கேன். ஆரா அண்ட் பிராணாலாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கதையில் வந்து ரொம்ப திருப்புமுனையாக இருப்பாங்க இந்த படத்தில். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் என்னோடய பார்க் நண்பர்கள், நான் இந்த அண்ணா பார்க்கில் வந்து ஒரு 35 வருஷமாக போயிட்டுருக்கேன். இந்த பார்க்கில் வந்து ஒரு முதல் இந்த படம் தான் பிளான் பண்ணேன். அந்த குவைட் டைமில் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ண முடியாமல் போச்சு. அப்போ குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு தான் இந்த படத்தையே பண்ணேன். நீங்கள் படம் பார்த்த நிறைய பேர் சொல்லுங்கள், எல்லாம் சார் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க. இந்த கதைக்கு வந்து பூங்கா யார் படத்தை பார்த்தாலுமே உன்னை பார்த்துட்டா அவனை பார்த்துட்டான்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பண்ணியிருக்கேன். யாரும் நடிக்கிறா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் அடுத்த படத்தில் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பேன். இந்த படம் பூங்கா வந்து இயற்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது அந்த பார்க்கில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. வெங்கட் சார் செக்ரட்டரி அவரெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நம்ம ஜேபி சார், ஜெயபிரகாசன் சார், அப்புறம் சித்திக் சார், ஐதா சார் மற்றும் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டோட்டலாகவே வந்து அந்த எல்லாமே கேட்டிருக்கேன், எப்படி இந்த பார்க்கில் வந்து ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணீங்கன்னா. என்னோடய அணுகுமுறையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே நகர்த்திட்டு போச்சு. ஸோ அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய டெக்னீஷியன்ஸ், மியூசிக் விக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணார். பெரிய இடத்துல தான் வந்தார். இந்த ப்ராஜெக்ட் கதையை கேட்டோன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, நல்லா இருக்குடா, டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு, நீ நல்லா பண்ணணுன்னாரு. அதேமாரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவர் நல்லா பண்ணிட்டார். மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே படம் பார்க்கும்போது எல்லாம் கேட்பாங்க, சாங் சூப்பராக இருக்குதுன்னாங்க. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் முருகன் சார், அவர் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து சின்னதாக கொடுத்தாலுமே அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவர் எல்லாருமே கேட்டாங்க ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அவர்லாம் நான் நிறைய டைம் கொடுக்கல, டைம் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பார். அவர் இன்னும் அடுத்த படத்துலாம் நல்லா டைம் கொடுப்பேன் நான். அதுமாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் மோகன்வேல், அப்புறம் என்னோட உடன்பிறவா தம்பி மணிகண்டன், எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு தோண்டு போகாத அளவுக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான். சில நேரத்தில் நானே டிஸ்டர்பாக இருக்கும்போது, சார் அதெல்லாம் சரியாயிடும் சார், இன்னும் 1 மாதம் சார், இன்னும் 2 மாதம் சார்னுவான். அவன் சொல்கிறது வந்து ஒரு கடவுள் இது வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவன் வந்து அவர் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவன் எதுவுமே என்கிட்ட காட்டிக்க மாட்டான். சார் வந்துடுவோம் சார், என்ன சார் இது பெரிய விஷயமா சார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு சார், கொண்டு வந்துடுவோம் சார்னா. அவன் சொல்லும் போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்ல நல்லா வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எல்லா இயக்குனருக்குமே இந்த மாதிரி ஒரு உதவியாளர் கிடைச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி பிஆர்ஓ சார் ரொம்ப சொன்ன உடனே சடன் டைம் ஷார்ட் டைமில் தான் சொன்னோம். அதை இமீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். கவிதா மேடம் குருமூர்த்தி படத்துலேயும் அவங்க தான் இது பண்ணாங்க, ஆங்கரிங் பண்ணாங்க. இந்த சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு இந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். இந்த படம் இந்த பூங்கா வந்து வழக்கமாக வந்து யாருமே இந்த பூங்காவில் வந்து சாங்ஸ் எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஃபைட் எடுப்பாங்க. இந்த முழுக்க இந்த பூங்காவே ஒரு கதைக்களமாக மாற்றி அதை பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு எல்லாருமே கதை கேட்கும்போது சொன்னாங்க, இது எப்படி கதையாக இருக்குது, படமாக மாற்ற முடியுமான்னு. அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்களேன்னு ஒவ்வொரு நாள் செஞ்சு அது மாதிரி பண்ண ஒரே நேரத்தில் வரல, கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் பூங்காவுக்கு எல்லோரும் வரணும், அதே மாதிரி இந்த பூங்கா படத்தையும் பார்க்கணும். நான் உங்கள் எல்லாரும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மணி வந்து அவருடைய வார்த்தைகள் சில பேசுவார்.